Hello everybody, this is Lilo and welcome to Lilo Talks. இந்த சேனல் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு போகணுன்னா உங்களுக்கு தேவையான அந்த ப்ரொடக்டிவ் திங்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் அதை கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான வேல்யூ நான் கொடுத்தாகணும். ஸோ தட் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவைன்றதை பற்றி நான் ஒரு விஷயம் போட்டிருக்கேன். அது பேசிக்கலி நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய காமன் இஷ்யூஸ் சில இருக்குது. என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறது, டிப்ரெஸ்டாக இருக்கிறது, கிளாரிட்டி இல்லாமல் கன்ஃபியூஷனோட இருக்கிறது, கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கும் போது ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறது. இது எல்லாத்துக்குமான ரீசன் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அது ஓவர் கம் பண்ண லைஃப் எப்படி இருக்கும், இந்த எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த மெயின் ரீசன் என்னென்னு தானே பார்க்குறீங்க. அந்த மெயின் ரீசனே ஓவர் திங்கிங் தான். ஓவர் திங்கிங்னா என்ன, ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லைனா நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப யோசிக்கிறதா இருக்கலாம். நடக்குமா நடக்காதா, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு வேளை இதெல்லாம் ஆப்போசிட்டாக நடந்துருமோ, இந்த மாதிரி நம்ம பேசிக்லி ஓவர் திங்கிங்ன்றது வந்து நிறைய வந்து எந்த ஆஸ்பெக்டில் இருக்கும்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவாக நடக்கக்கூடிய திங்ஸ் பற்றி நம்ம அவ்வளோ அதிகமாக யோசிக்க மாட்டோம். அப்படி யோசிச்சிருந்தா அந்த ஓவர் திங்கிங் நல்லதுக்கு தான். ஆனால் நம்ம யோசிக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் சைடில் இருந்தே யோசிப்போம். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதனால தான் அதோடைய ரிசல்ட்டாக நம்மளுடைய ஹெல்த், மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் ஆகும். எந்த விதத்துலன்னு சொல்கிற கேட்டுக்கோங்க. நம்ம அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தாலும் இது பண்ணால் என்ன நடந்துரும் சொல்லிட்டு ஒரு பயம், இது பண்ணால் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களோ, பீப்புள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும், இப்படி நிறைய விஷயங்களை போட்டு நிறைய ஒரே விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோ. உங்கள் லைஃப்பில் என்ன ஆகும், சரி நம்ம பண்ணுறது ரைட்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனுக்கு வருவேன். கன்ஃபியூஷன் வந்துச்சுனாலே எங்கள் கிளாரிட்டி பாதி போச்சு, இருக்கிற கிளாரிட்டியும் போயிடுச்சுல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணுவேன், எனக்கு கிளாரிட்டியே இல்லை, நான் என்ன பண்ணணும்னே தெரியல, இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காருவேன். ஃபீல் பண்ணிட்டே உட்காந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ள தான் போவீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டக்காக ஃபீல் பண்ணுறீங்க. நான் எதுக்குமே தேவைப்பட மாட்டேனா, லைக் எனக்குன்னு ஒரு வேர்த்தே இல்லையா, நான் நினைக்கிற ஒன்று கூட நடக்காதா, இந்த மாதிரி உனக்கு நீயே கொஸ்டின் பண்ணிக்க ஆரம்பிப்பேன். இதுதான் ஓவர் திங்கிங்கில் மெயின் ரீசன் நம்மளுடைய ஹெல்த் எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் ஆகும். அதனால நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும்னு நினச்சதே இல்லை, நார்மலாக நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணக்கூடிய திங்ஸை கூட பண்ணாமே போயிடுவோம். இந்த மாதிரி இருந்தோன்னா நம்ம லைஃப் எங்கே முன்னேற போகுதுன்றது நீயே யோசிச்சுக்கோ. ஒருவேளை நீ ஒரு ஆம்பிஷியஸ் பர்சனாக இருந்தனா, எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஜாப் அடிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதுக்கு வேணால் கனெக்ட் பண்ணிப்பாரு. நீ அதிகமாக திங்க் பண்ணிட்டு இருக்கிற வரைக்குமே நீ முன்னாடி போக மாட்டேன், உன்னோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ இதுதான் ஓவர் திங்கிங்னா என்ன, அதனால என்ன எஃபெக்ட்ன்றது பார்த்தாச்சு. அது வந்து எப்படி நம்மளை எஃபெக்ட் பண்ணுன்றது கூட நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன, அது எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணிட்டா என்ன நடந்துரும் லைஃப்ல, அது எப்படியாச்சும் நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கிளாரிட்டியில நீங்க இருப்பீங்க. ஓவர் திங்க் பண்ணாம இருக்கிறதுனால உங்களுக்கான கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் குறையும். இப்படி கன்ஃபியூஷன்ஸ் குறையிறதுனால, கிளாரிட்டி இருக்கிறதுனால கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நீங்க நினைச்ச வேலைங்களை கரெக்டா டைம் டு டைம் பண்ணீங்கன்னா ப்ரோகாஸ்டினேஷன் கம்மியாகும், லேசினஸும் குறைஞ்சிடும். அப்போ கண்டிப்பா நீங்க சக்சஸ்க்கு டே பை டே ப்ரோக்ரஸ் அடைஞ்சிட்டு போவீங்க. இதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த லைஃப் எப்படி இருக்கு, கன்ஃபியூஸ்டா, கிளாரிட்டி இல்லாம ஸ்டக்கா ஃபீல் பண்ணிட்டு டிப்ரெஸ்டா இருக்கிறது, இன்னொரு பக்கம் கான்ஃபிடென்ட்டா நம்ம நினைச்ச விஷயங்களை கரெக்டாக செட் பண்ணி, கோல் செட் பண்ணி முன்னாடி போய் அதெல்லாம் அச்சீவ் பண்ணி ஒரு ப்ரவுட் கேர்ள், ப்ரவுட் பாயாக வாழ்றது. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு திங் தான் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கை நீ எப்படியாவது ஓவர் கம் பண்ணிடணும்னு சொல்லி இந்த ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கல, அதுக்கு இப்போ சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஓவர் திங்கிங்கை நீங்கள் வெளியில் வரணும்னா ஓன்லி ஒன் திங், இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியாத டைமில் தான் நம்ம அதிகமாக யோசிப்போம், இப்படி நடந்துட்டா அப்படி நடந்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடந்தாலும் சரி, ஐ வில் பி ஏபிள் டு அக்செப்ட் இட், ஐ எம் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் திங், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய திங்ஸ் இருந்துச்சுன்னா அதில் எது உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரியாரிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு முடிஞ்சிச்சா, இப்போ நீங்கள் எடுத்தாச்சு, கோல் எடுத்தாச்சு, அண்ட் ஆல்சோ அக்செப்டபிலிட்டின்றதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கோல் மேலே கிளாரிட்டின்றது உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் டு இந்த டைம்குள்ளே இதை முடிச்சாகணும். அதுக்கப்புறம் அன்னெசரி ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாராவது நம்மளுக்கு எகென்ஸ்டாக வந்துருவாங்களோ, அப்போஸ் பண்ணுவாங்களோன்னு சொல்லி நினச்சிட்டு போல, அது வந்து டூ டைப்ஸாக இருக்குது. ஒன்று நமக்குள்ளே இருந்து நம்ம அப்போஸ் பண்ணிப்போம், இன்னொன்று சொசைட்டி பற்றி யோசிப்போம். ஸோ சொசைட்டி பற்றி விட்டுருங்க, அதெல்லாம் ட்ராஷ். அவங்க சொன்னாலும் சொல்லனாலும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. இல்லைனா உங்களுக்கு செட் ஆகாத இருந்துச்சுன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. தட்ஸ் இட். அக்செப்ட் பண்ணியாச்சு, கோல் செட் பண்ணியாச்சு. தேர்ட் திங், யாரோ எதோ நினைப்பாங்கன்றதை தூக்கி போட்டாச்சு. இப்போ நீ என்ன நினைக்கிற, நீ வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு விஷயத்துல முன்னாடி போகும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இல்லை ஒன்றால் இது முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஓவர் திங்கிங் அடிக்ட் ஆயாச்சு. ஸோ இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வரணும்னா அதை கூட விட்டுணும். உங்களுக்குள்ளே இருந்து வர அந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த டைமில் இங்கே பாரு ரொம்ப திங்க் பண்ணிக்காது, உங்கள் பேரை சொல்லிக்கோ, இங்கே பாரு லைஃப் ஓவராக திங்க் பண்ணிக்காதுன்னு சொல்லி நான் என் பேர் சொல்லிப்பேன். அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கான ரிசல்ட் அந்த செகண்ட் ஸ்டெப்பில் கோல் செட் பண்ணியிருந்தீங்களா, அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க. இதுதான் ஃபோர்த் ஸ்டெப். என்னென்ன தேவையோ அது மட்டும் யோசிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன, இப்போ யோசிக்க ஆரம்பிச்சாச்சு, யோசிச்சிட்டே இருந்துட்டா மட்டும் ஆகாது, அது கூட நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சாச்சு ஃபோர்த் ஸ்டெப்லேயே. இப்போ மெயினாக ஆக்ஷனுக்கு கொண்டு வர வேண்டிய டைம். ஆக்ஷன் எடுக்கணும்னு போகும்போது லேசினஸ் ஸ்டாப் பண்ணும், ப்ரோகாஸ்டினேஷன்
ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணலான்னு தோணும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு நீ விட்டுட்டா என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சான்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் 3 years பேக்கில் இருந்து நான் வீடியோஸ் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு லெவலில் இருந்திருப்பேன்னு சொல்லி நான் இந்த கொஞ்ச நாளில் ஃபீல் பண்ணேன். பட் இப்போ நான் என்ன டெசிஷன் எடுத்துட்டேன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால சரி MBA முடிக்கிறதுக்குள்ளே இன்னும் 2 years இருக்குது, அதுக்குள்ளே நான் பண்ணி முடிப்பேன்னு சொல்லி ஒரு விஷன்ன்றது எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஷனில் இருந்து கிளாரிட்டி ஸ்டேட்க்கு வந்தாச்சு. ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் லைஃப்பை அற்புதமாக வாழ போகிறீங்க. இந்த 5 ஸ்டெப்ஸை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் மாறுறதை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்டிவ் வீடியோஸ்க்காக அண்ட் மோட்டிவேஷன் ரிலேட்டட் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி வீடியோஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் போட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏன்னா அது எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறதா இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் எதனா சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஏதாவது நல்ல விஷயம் பார்க்கும்போது நம்ம மட்டும் பார்த்து நம்ம மட்டும் மாறினா போதாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணணும். ஸோ நீங்கள் கேர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாரான இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓவர் திங்கிங்கை நிறுத்திட்டு உன் வேலையை நீ பாரு, கண்டிப்பாக உன் லைஃப்பில் நீ நினச்சது உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கும் சென்ட் பண்ணி ஒரு ஹோப்பை கொடுங்க. ஸோ see you in the next video. Make sure you subscribe and hit the bell icon to get notifications from our channel. See you in the next video. Bye. Take care.